ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம சாமந்தி செடி நடுறதுக்கு நம்ம மண் எப்படி ரெடி பண்ணுறது பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேபிள் ரோஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது போல் பெரிய பக்கெட்டில் வச்சா கூட உங்களுக்கு நிறைய பூ கிடைக்கும். பார்க்கலாம், காலையில் வந்தவுடனே நிறைய பூ இருக்கும். இது போல் வரும்போது நீங்கள் பூ பூத்து முடிஞ்சோடனே கட் பண்ணிடணும். நிறைய ஒரு கிளையில நிறைய முட்டை இருக்கும். எல்லாம் பூவும் பூத்துக்கிட்டே இருக்கும். டெய்லி இதில் அந்த முட்டை இருக்கிற வரைக்கும் பூக்கும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி விடணும். நிறைய டேபிள் ரோஸ் வேணும்னா சாமந்தி செடி வாங்கினா நீங்கள் வரவே இல்லை, காஞ்சி போயிடுது சீக்கிரமாக அப்படின்னா நீங்கள் நான் சொல்கிற போல் மண் ரெடி பண்ணிவிட்டு நட்டிங்கன்னா நிறைய சாமந்தி கன்று மண்ணுக்குள்ளேருந்து எழும்பி வரும். மண் நல்லா சத்தாக இருந்ததுன்னா நல்லா வளரும். அதே சமயத்தில் கண்ணுங்கள்லாம் எழும்பி வரும். இப்போ நம்ம நல்லா நிறைய மண்ணுக்குள்ளேருந்து நிறைய கண்ணெல்லாம் எழும்பி வரணுன்னாக்கா மண் எப்படி ரெடி பண்ணுறது, எருவு மண்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். கம்போஸ்ட் மண் ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், நான் ஏற்கனவே வச்சுருக்கிறேன். இதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பாட்டில் நம்ம பெரிய பாட்டில் எடுத்துக்கணும். ஹோல்ஸ் எல்லாம் போடாதீங்க ஃபஸ்ட்டே. இதில் கொஞ்சமாக நியூஸ் பேப்பர்லாம் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன். நல்லா அழுத்தி நசுக்கிட்டு அழுத்திட்டு நிறைய நியூஸ் பேப்பர் கொஞ்சம் 1/4 பங்கு வச்சுருக்கிறேன். அடியில் அதாவது சாதம், பழைய சாதம், பழைய சாம்பார், குழம்பு, தக்காளி சட்னி அந்த மாதிரி இதெல்லாம் மிச்சமாகும். நம்மளுக்கு சாப்பிடாதப்பெல்லாம் மிச்சமாகும். அந்த சமயத்தில் கூட நம்ம இதுக்குள்ளே போட்டுடலாம். அது போல் போட்டுட்டு தான் இதெல்லாம் போட்டுட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது எல்லாமே போட்டுட்டு இதில் மேலே சாயில் போட்டு வச்சுருக்கேன். அதாவது பழைய மண் போட்டிருக்கேன். பாருங்கள், பழைய மண் போட்டுட்டு நீங்கள் அதாவது ஸ்டிக்குலேயோ இல்லை கரண்டிலேயோ நல்லா கொத்தி விடணும். அந்த மண் ஃபுல்லாக இந்த சாதம் குழம்புக்குள்ளே இறங்குற போல் நல்லா கொத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா உள்ள மண் போடணும். ஏன்னா நம்ம சின்ன டப்பில் அப்படிலாம் போட்டால் திருப்பி அதெல்லாம் கழுவிட்டு க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் இது போல் பாட்டிலே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுடலாம். இது போல் சாதம் குழம்பு எல்லாமே போட்டுட்டு மேல் மண் நிறைய போட்டுட்டு நல்லா கொத்தி விடணும். அந்த மண்ணெல்லாம் இதுக்குள்ளே இறங்குறதுக்கு சொல்கிறேன். அது போல் பண்ணிவிட்டு மேலே நல்லா திருப்பியும் சாயில் போட்டுட்டு நீம் கேக்கு பாருங்க. இது நீம் கேக்கு மழையில் வச்சுட்டேன் நான், அதனால தண்ணி பட்டுச்சு. இருந்தாலும் நம்ம இது போல் வாங்கி வச்சுக்கிட்டு மேலே நீங்கள் சப்போஸ் இது வாங்க முடியல, நீம் கேக்குன்னா வேப்பமுன்னாக்கு. நீங்கள் சப்போஸ் இதெல்லாம் வாங்க தேவையில்லைனாக்கா வேப்ப இலையை நீங்கள் சேர்த்துக்குங்க. வேப்ப இலை நல்லா நொறுக்கிட்டு 1 பிடி 2 பிடி அளவுக்கு நம்ம இதுக்கு மேலே சாயலுக்கு மேலே போட்டுட்டு, இது நீங்கள் போடுறது சாதம் குழம்பு இதெல்லாம் ஈரப்பதமாகவே இருக்கும். அதனால் தண்ணி ஊற்ற தேவையில்ல. சாயில் மட்டும் போட்டுட்டு நம்ம நல்லா கொத்தி விட்டுட்டு திருப்பி ஒரு சாயில் ஒரு லைன் போட்டுட்டு இது போல் நீம் கேக் வேப்ப முன்னாக்கு போடணும். இல்லைன்னா வேப்ப இலை பவுடர் நொறுக்கிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை பவுட்ரு பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். காய வச்சுட்டோ பச்சையாகவே எப்படி வேணாலும் கலந்துக்கலாம். மேலே நிறைய 2 பிடியெல்லாம் போட்டுட்டு நல்லா மூடி வச்சிடணும். நீங்கள் பாருங்கள், இது போல் நல்லா, அதாவது கொஞ்சம் 1/4 பங்கு நான் ஃபுல்லாக இது போல் கட் பண்ணிட்டேன். இந்த பாட்டில் இது போல் கட் பண்ணிட்டு நம்ம எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பாருங்கள், நம்ம இது போல் பாட்டில் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் இருக்கிற போல் வச்சுட்டு இது போல் கம்போஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஸ்டிக்கர் ஒட்டிடணும். நீங்கள் இது போல் ஒட்டுறதுனால கேப்பெல்லாம் இருக்காது. அதுக்காக நம்ம இது போல் ஒட்டுறோம். இது போல் நம்ம நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அந்த கேப்க்கு மேலே மூடி டெய்லி இது போல் திறந்து விடணும். ஒரு 5 நிமிஷம் டெய்லி திறந்துட்டு திருப்பி மூடலாம் நீங்கள். ஆனால் நம்ம ஹோல்ஸ் போடல இந்த பாட்டிலுக்கு. கொஞ்சம் 1 மந்த்து கழித்து நீங்கள் ஹோல்ஸ் போடணும். அப்போ கொஞ்சம் போல் தண்ணி லேசாக உள்ளே தெளிச்சுட்டு நம்ம சப்போஸ் தண்ணி வேணும்னாக்கா லிக்விட் இந்த கம்போஸ்ட் தண்ணி வேணும்னா நிறைய தண்ணி ஊற்றிட்டு 1 டைம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 3 வாட்டி அது போல் தெளித்து தண்ணி எடுத்துகிட்டு இது கம்போஸ்ட் மண் ரெடி பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எந்த லிக்விடு தேவையில்லைனாக்கா நீங்கள் இது ஹோல்ஸ் போட தேவையில்லை. இது அப்படியே கம்போஸ்ட் ஆகும். அதாவது 50 டேஸ் வரைக்கும் வச்சுக்கணும். இல்லை 2 மாதம் அப்படியே விட்டுடுறேன்னா பரவாயில்ல. அது போல் கூட நீங்கள் வச்சுக்கலாம் 60 நாள்.
இது போல் கம்போஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா சாப்பாடு, குழம்பு, மண், அதுக்கப்புறமா நீம் கேக்கு, அதாவது வேப்பமுன்னாக்கு, இதெல்லாம் நம்ம புழு வராது இருக்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். நல்லா இது போல் நீங்கள் மண்ணுக்குள்ளே கூட கலந்துக்கலாம். அதாவது போட்ட மண் வந்து கொத்தி விடும்போது கூட கொஞ்சம் போல் போட்டுட்டு கொத்தி விட்டுட்டு மண்ணோட நீங்கள் மேல் பாகத்துலேயே இந்த நீம் கேக் பவுடர் வந்து தெளித்து வைக்கணும். புழுவெல்லாம் ஆகாமல் கம்போஸ்ட்டு நல்லா ரெடி ஆகும். இது போல் பாட்டில்ஸில் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். பாட்டிலில் கூட ரெடி பண்ணிவிட்டு கம்போஸ்ட்டு 2 மாதத்துக்கு ஆன உடனே நீங்கள் வந்து மணல் வந்து கலந்துக்கணும். இந்த கம்போஸ்ட் மண்ணில் வந்து நீங்கள் எவ்வளோ மண் தேவையோ இந்த கம்போஸ்ட்டில் நீங்கள் நிறைய மண் சேர்த்துக்கணும். அது போல் போட்டுக்கணும். நான் கொஞ்சம் போல் தான் போட்டிருக்கேன், அப்புறமா சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரே டைம் பண்ணணுன்னாக்கா பாதி இந்த கம்போஸ்ட் மண் பாதி மண் அப்படி கூட நீங்கள் போட்டுக்கிட்டு வேப்பமுன்னாக்கு தெளிச்சுட்டு இது போல் க்ளோஸ் பண்ணிடணும். சப்போஸ் மோரெல்லாம் ஊற்றுற போல் இருந்தால் இப்போவே செய்ய தேவையில்ல. நீங்கள் 1 மந்த்து கழிச்சு கூட மோர் தெளிச்சுட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது போல் கூட செஞ்சுக்கலாம். ஏன்னா இதுலேயே ஆல்ரெடி வந்து புளிச்சதெல்லாம் இருக்கும், அதனால நம்ம போட தேவையில்ல. கம்போஸ்ட்டு நல்லா ரெடி ஆகிடும். மணல் கலந்து மண் அதிகமாக இதில் சேர்த்துருந்தால் மணல் கலக்க தேவையில்ல. மணல் மட்டுமே சேர்த்துட்டு ரிவர்ஸ் ஆண்டு நீங்கள் சாமந்தி செடி நட்டுக்கலாம் 2 மாதம் கழிச்சு. இது போல் சாமந்தி செடிக்கு நான் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பிளாக் டப்பில் கூட நட்டுருந்தேன் பாருங்கள். பழைய வீடியோஸில் இருக்கும், சூப்பராக இருக்கும். செடியெல்லாம் நிறைய கண்ணெல்லாம் எழும்பி வந்தது. நான் ரொம்ப இத்தனைக்கும் ஃபெர்டிலைசர் கூட அதிகமாக கொடுக்க தேவையில்ல. லைட்டாக நான் அப்பப்போ ரைஸ் வாட்டரு அது போல் தான் நான் கொடுத்துருக்குறேன் அந்த செடிக்கெல்லாம். அந்த சாமந்தி செடி சொல்கிறேன். இது போல் கம்போஸ்ட் சேர்த்து கற்றுக்கிட்டிங்கன்னா சூப்பராக சாமந்தி செடி வளர்க்கலாம். சப்போஸ் சாமந்தி செடி சரியாக வரல அப்படின்னா நீங்கள் இது போல் பாட்டில்ஸில் கூட, என்ன சாதம், குழம்பு அதெல்லாம் வந்து நீங்கள் அதாவது பெரிய தொட்டிங்களை போடும்போது ரொம்ப புழுவெல்லாம் வைக்கும், அப்படியெல்லாம் ஆகும். அது போல் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஹோல்ஸ் போடாமல் நான் இது போல் உள்ளே போட்டுட்டு இது போல் ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது 1 மந்த்து கழிச்சு இல்லை 40 டேஸ் கழிச்சு நம்ம பார்க்கும்போது புழுவெல்லாம் இருக்காது. அப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், மோர் அது போல். அதுக்கப்புறம் சப்போஸ் லிக்விட் வேணும்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஹோல்ஸ் போடாமல் அப்படியே விட்டுடலாம். நல்லா கலந்து திருப்பி எத்தனை நாள் வைக்கணுமோ அத்தனை நாள் 40 டேஸ்க்கு அப்புறம் சொல்கிறேன். நம்ம அப்படியே வச்சுருந்து அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு மணல் கலந்து சாமந்தி செடி நடலாம். புது செடி, உங்களுக்கு புது செடி சாமந்தி எனக்கு நிற்கவே இல்லை, வரவே மாட்டேங்குதுன்னா நீங்கள் இது போல் கொஞ்சம் பொறுமையாக வந்து மண் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் நட்டுக்கலாம். இதில் வந்து சப்போஸ் கவு மேனூரில் போடலாமான்னா அதெல்லாம் போட தேவையில்லை. வெறும் செம்மண், காய்கறி வேஸ்ட்டு, பழசு சாப்பாடு, குழம்பு அதெல்லாம் போட்டிருக்கோம், அவ்வளோதான். இது போல் சின்ன சின்ன பாட்டை எடுத்துக்கிட்டு மண் போட்டுக்கிட்டு இது போல் வெங்காயத்தோல், லெமன் பீல்ஸு, வெண்டைக்காய் வேஸ்ட்டு, சப்போஸ் கெட்டு போனதெல்லாம் இருந்தால் பழசு அதெல்லாம் கூட நம்ம இது போல் கம்போஸ்ட்டில் போட்டுட்டு மண் கவர் பண்ணிக்கலாம். இதில் மோர் ஊற்றணும். நீங்கள் மண் மூடி வச்சுட்டு இது போல் சின்ன சின்ன கப்ஸில் கூட நீங்கள் சின்ன கப்பெல்லாம் வரும் உங்களுக்கு, சாமந்தி கன்று அது போலெல்லாம் வாங்குற போலெல்லாம் வரும். அந்த சமயத்தில் கூட நீங்கள் இது போல் சின்ன சின்ன கப்பில் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் சூப்பராக. அதிலே கூட கொஞ்சமாக மணல் கலந்து அந்த கப்பில் கூட நீங்கள் நட்டுக்கலாம். நான் வந்து பச்சை மிளகா நட்டுருக்கிறேன் பாருங்கள். இதுலேயே நம்ம மொட்டு நட்டமே சாமந்திக்கலை, அது இது கோகோபீட்டில் நம்ம நட்டிருக்கிறோம். ஏற்கனவே வேறு தொட்டியில் கூட நான் உங்களுக்கு மணலில் கூட நட்டிருக்கிறேன். சாமந்தி மொட்டு கூட வச்சா நல்லா வரும்னு சொல்லிட்டு இது போல் சின்ன சின்ன கப்பில் கூட நீங்கள் கம்போஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த பாட்டிலில் செய்யல, நான் பாட்டில் எதுக்குன்னா புழு வராமல் இருக்கிறதுக்கு நல்லா க்ளீனாக இருக்குன்றதுக்காக இது போல் பாட்டில் எடுத்து பண்ணுறேன். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.